எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா வாங்க. இது வந்து நான் பசும்பால்லேருந்து எடுத்து வச்ச ஆடை 1 மந்த்தாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது. ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த ஆடை. இதில் நான் தயிர் எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் ஆடை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நான் 3 பேட்சாக பிளெண்ட் பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சுக்கு எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ஐஸ் கட்டி போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரை வந்து கூலிங்காகவே வச்சுருக்கணும், அப்போ தான் வந்து பட்டர் சீக்கிரமாக பிரிஞ்சு வரும். இப்போ ஐஸ் கட்டி போட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டைம் பிளெண்ட் பண்ணும்போது நல்ல க்ரீமி ஸ்டேஜில் வரும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல க்ரீம் மாதிரி இருக்கும் பாருங்கள். இதை மறுபடியும் நம்ம பிளெண்ட் பண்ணும்போது சீக்கிரமாக பட்டர் பிரிஞ்சு வந்துடும். இப்படி கூலிங்காகவே இருக்கணும் மிக்ஸி ஜாரு, அப்போ சீக்கிரம் பட்டர் பிரிஞ்சு வந்துடும், நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் பிரிஞ்சு வந்துருச்சு. பட்டர் மில்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை வந்து பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி பட்டர் நம்ம போடும்போது நல்ல கூலிங்காக இருக்கிற வாட்டரில் தான் போடணும், பட்டர் போட்டு வச்சுக்கணும், அப்போ பட்டர் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கூலிங்காக இருக்கிற வாட்டரில் பட்டர் போட்டிருக்கேன். அது வந்து ஃபஸ்ட்டு பேட்சோட பட்டர். இப்போ செகண்ட் பேட்ச் பிளெண்ட் பண்ண போகிறேன். இது தேர்ட் பேட்சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒர்க் வந்து ஈஸியாக முடியும், ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதில்லை. நிறையா போட்டு பிளெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக மிக்ஸி ஜார் ஹீட் ஆயிரும், அதனால் பட்டர் வராமல் கூட போயிடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணும்போது சீக்கிரம் ஈஸியாக பட்டர் பிரிஞ்சு வந்துடும். இது செகண்ட் பேட்சோட பட்டர் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ தேர்ட் பேட்ச் போட்டு பிளெண்ட் பண்ண போகிறேன். செகண்ட் பேட்ச்க்கும் ஃபஸ்ட்டு பேட்ச்க்கும் வந்த பட்டர் தான் இப்போ வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ 3 பேட்சும் எடுத்தாச்சு. நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கணும், அப்போ நெய் எடுக்கும்போது ரொம்ப வேஸ்டேஜ் இல்லாமல் இருக்கும். நல்லா ஸ்குவீஸ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பட்டரை வந்து மெல்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிம்மிலே வச்சு தான் பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்லிம்மில் வச்சு பட்டர் மெல்ட் பண்ணி எடுக்கும்போது தான் ரொம்ப நெய் நல்லா கிடைக்கும், இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். இது வந்து பட்டரில் நம்ம எடுத்த பாத்திரங்க இருக்குது பார்த்திங்களா, இந்த வெசல்ஸில் இருக்கிற பட்டரெல்லாம் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சோப் போட்டாலும் போகாது. அதுக்கு வேண்டி நம்ம பட்டர் எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த ஐஸ் வாட்டர், அதை நம்ம ஹீட் பண்ணி அந்த வெசல்ஸ்லாம் ஊற்றும் போது அந்த பட்டர்லாம் சீக்கிரமாக போயிடும், மெல்ட் ஆகி போயிடும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக நம்ம சோப் போட்டு வாஷ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சின்ன டிப்ஸை. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஹாட் வாட்டர் ஊற்றும் போது அந்த சுற்றிலும் இருக்கிற பட்டரெல்லாம் போகுது பாருங்கள். இப்போ நான் அதை வந்து தண்ணி ஊற்றிட்டு காமிக்கிறேன். எல்லாத்துலேயும் கொஞ்சமாக இப்படி ஊற்றும் போது அதில் இருக்கிற பட்டரெல்லாம் சீக்கிரமாக போயிடும், அப்புறம் நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி கீழே ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த பிசுன்னு ஒட்டிகிட்டு இருக்கிற பட்டரெல்லாம் போயிடுச்சு. இனி வந்து நம்ம அதை சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை பாருங்கள், ஆடை போட்டு வச்சுருந்த பாத்திரம், அந்த பாக்ஸில் இருக்கிற பட்டரும் எல்லாம் போயிடுச்சு பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மிக்ஸி மூடி, இந்த இதுலேயும் ஒன்றும் இல்லை. இனி நம்ம வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணும்போது சீக்கிரமாக நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. ஸ்லிம்மில் வச்சே தான் பண்ணிக்கணும், ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும். இப்போ பாருங்கள் நம்ம அவ்வளோ தண்ணி ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துமே இதில் பாருங்கள் ஒயிட்டாக நிறையா கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்குது. இது வந்து நைட்டுக்கு டின்னர் தோசை. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், ரொம்ப நேரம் வச்சா வந்து பிளாக் கலரில் ஆயிரும். ஓரளவுக்கு நெய் பிரிஞ்சு வந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ நெய் வந்து ஃபுல்லாக வரும்போது நம்ம வந்து இந்த லைட்டாக அந்த முருங்கைக்கீரை கொழுந்து, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எடுத்தால் இன்னி கொஞ்சம் மணமாக இருக்கும். நான் இன்றைக்கி எதுவும் போடலை, அப்படியே தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எனக்கு வந்து நெய் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா இதில் எவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா நெய் எடுத்து ஈஸியாக நம்ம இப்போ நெய் எடுத்தாச்சு. நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.